பொதுவாவே லவ் பண்ணாலே பிரச்சனை தான். அதுலயும் இந்த ஊர்ல நீங்க லவ் பண்ணீங்கன்னா லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்ல, லைஃபே ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஊர்ல ஒரு கிறுக்கு பிடிச்ச சைக்கோ இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, லவ் பண்ற கப்புள்ஸையா கண்டுபிடிச்சு தேடி தேடி கொடூரமா கொலை பண்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வேலண்டைன்ஸ் டே அப்போ எதிர்ச்சியா மீட் பண்றாங்க. பிடிச்சிருக்கே, லவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே இந்த சைக்கோ கண்ணில் பட்டுட்டு அந்த சைக்கோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விடாம துரத்தி துரத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் கரெக்டா இருக்கும். படத்தோட மொத்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல யாருமே இல்லாத ஒரு தீவுல அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ கையில ஒரு மோதிரம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம சர்ப்ரைஸா அதை போட்டோ வேற எடுக்க சொல்லியிருக்கான். போட்டோகிராஃபரும் அங்க இருந்து மறைஞ்சி இவங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் திடீர்னு ஒரு கத்தி கேமராக்குள்ளேயே போயிட்டு அவரை கொடூரமா கொலை பண்ணுது. என்னடா போன் பேசிட்டு இருந்தவர் ஆளை காணுமே அப்படின்னு அந்த பையன் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து இவன் நெத்திலேயே சொருகுது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு உறைஞ்சு போய் நிக்கிறா. ஐயையோ அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடுறா. அந்த சைக்கோ கில்லரும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். அவளும் ஓடுறா, இவனும் துரத்திக்கிட்டே இருக்கான். கடைசியில அந்த பொண்ணு ஒரு ஃபேக்டரிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறா. இந்த கில்லரும் ஃபாலோ பண்ணிட்டு ஃபேக்டரிக்குள்ள போறான். அந்த பொண்ணு ஒரு மிஷின்குள்ள மறைஞ்சிருக்கிறத கில்லர் கண்டுபிடிச்சு அந்த மிஷினை ஆன் பண்ணிருக்கான். ஆன் பண்ண உடனே அந்த பொண்ணை இந்த மிஷின் நசுக்கி சாகடிக்குது. அப்படியே இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க, ஹாட் ஐஸ். அதுக்கப்புறம் அமெரிக்காவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த சைக்கோ கில்லரை பத்தி தான் பேசுறாங்க. யாருமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டாம், லவ் பண்ற கப்புள்ஸ் யாருமே வெளியவே வராதீங்க அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றாங்க. அப்படியே ஹோட்டலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ பாவம் போன்ல அவளோட எக்ஸோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ச்சே, நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே காஃபி ஷாப்ல தான் ஒரு பையனை மீட் பண்றான். அந்த பையன் பேர் ஜே. ஹீரோயினோட பெயர் ஆலி. மீட் பண்ண முத டைம்லயே ஜேவுடைய மூக்க தெரியாம ஆலி உடைச்சிருதா. என்னடா இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. அதுக்கப்புறம் ஆலி அவ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு போறா. அங்க அவளுடைய பாஸ், உன்னை நம்பி கொடுத்தா என்ன விளம்பரம் எடுத்து வச்சிருக்க, ரொம்ப கேவலமா இருக்கு, உன்னை நம்புனதுக்கு என் பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும் போல அப்படின்னு ஆலிய திட்டுறாங்க. அந்த நேரத்துல தான், நீ ஆணி அடிச்சதெல்லாம் போதும் ஆலி, உனக்கு பதிலா இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவர் தான் நீ எல்லாம் பாத்துப்பாரு அப்படின்னு அந்த பாஸ் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்தது வேற யாரும் இல்ல, ஆலி காஃபி ஷாப்ல மீட் பண்ண அந்த ஜே தான். ஜேவும் ஆலியும் மீட் பண்ணிட்டு நீயா நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ் கிட்ட, நான் இந்த விளம்பரம் பண்ணி தரேன், ஆனா நான் மட்டும் தனியா பண்ண மாட்டேன், ஆலி கூட சேர்ந்து தான் பண்ணுவேன்னு அவளை விட்டு கொடுக்காம பேசுறான் ஜே. சரி, என்னமும் பண்ணுங்க, எனக்கு விளம்பரம் நல்லா வந்தா சரிதான் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றா. அடுத்த சீன்ல அந்த ஃபேக்டரிக்குள்ள யாரு கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. அதுல ஒருத்தர் பேர் ஜோர்டானா, இன்னொருத்தர் பேர் டிவான். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு அந்த மிஷின்குள்ள பாக்குறாங்க. இந்த மாதிரி கொலை பண்றவங்க நார்மல் கொலைகாரங்க கிடையாது, இவன் பெரிய சைக்கோ, இவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஆலி, எனக்கு கண்டிப்பா இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ பாய் ஃப்ரெண்ட் வேணும், என்னால இப்படிலாம் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறா. அப்போ அவ ஃப்ரெண்டு, நீ ஏன் பேசாம ஜேயவே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவ ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்க, அதுக்கு ஆலியும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஜேவும் ஆலியும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜேவே ஓபனா கேட்டுட்டான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு. ஆனா ஆலிக்கோ ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள போகிறதுக்கு விருப்பமே இல்ல. அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா, நம்ம எக்ஸ பழி வாங்குறதுக்காக நம்ம ஏன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போகணும், போக வேண்டாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஜே டென்ஷன் ஆகிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்புறான். அப்போ வெளியே போகும்போது ஆலி ஜேவை நிப்பாட்டி கிஸ் பண்றா. அந்த நேரத்துல ஆலியோட எக்ஸும் கரெக்டா வந்து அதை பாத்துருதான். அவனுமே கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு தான் வரான். அப்ப ஆலி, பாத்தியா நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இன்னொரு பையனை, நான் ஒருத்துதான்டா அப்படின்னு அவளோட எக்ஸுக்கு முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்கா. ஆனா பார்த்தது ஆலியோடைய எக்ஸ் மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து அந்த சைக்கோ கில்லரும் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் ஆலியும் ஜேவும் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப ஆலி ஜே கிட்ட, நான் உங்களை லவ்லாம் பண்ணல, ஆனாலும் தேங்க்ஸ், என் எக்ஸ் முன்னாடி என் மானத்தை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, ஆனா நீங்க கிஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜே சொல்ல, ஆலி அவளுடைய வீடு வந்தோடனே இறங்கிருதா. என்னடா இது பாதியிலே கழட்டி விட்டு போறாளே அப்படின்னு ஜே ஏக்கமா பாக்குறான். ஆலி அவளுடைய வீட்டு பக்கத்துல போயிட்டு கீய தேடுறா. வீட்டு சாவி அங்க இல்ல. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஜே உடனே காரை விட்டு இறங்கி டாக்ஸிக்காரங்கிட்ட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலி கிட்ட போயிட்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஆலியுடைய வீட்டை திறந்து அவ கூட உள்ள போறான். வீட்டை திறக்கும் போது அவனோட கையில லைட்டா அடிபட்டுருது. ஆலி ஜே மேல ரொம்ப பாசமா அவனை கேர் பண்ற மாதிரி அவனுக்கு மருந்து போட்டு விடுறா. ஜே கூட பேசிட்டே ஆலி அங்க பக்கத்துல இருந்த கபோர்டை திறக்கிறா. அதுக்குள்ள பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் கத்திய வச்சுட்டு
உட்காந்துட்டு கொடூரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்து இவங்க 2 பேரையும் அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடி இவன் எதுக்கு நம்மள தேடி வந்திருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிட்டு வீட்டுக்கு வெளியே போறாங்க. அந்த சைக்கோ கில்லரும் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்போ ஆலி, டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்ல, நாங்க கிஸ் பண்ணோம் அவ்வளவுதான், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த சைக்கோ கில்லர் யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு இவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அங்க இருந்து இவங்க 2 பேரும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போறாங்க. அங்கேயும் அந்த சைக்கோ கில்லர் வந்துருதான். அங்க வந்து ஆலிய கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த ஜே, டேய் அவளை விட்றா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த சைக்கோ கில்லரை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்கான். ஆனா ஆலி இந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஜேவை அப்படியே கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போகிறா. ஜேவோட தலையில பலமா அடிச்சுட்டு அந்த சைக்கோ கில்லரும் ஆலிய ஃபாலோ பண்ணிட்டே போறான். சைக்கோ கில்லரும் இவளை விடாம துரத்திக்கிட்டே போறான். ஆலியும் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்றா. ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல. அந்த ராட்டினத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தப்போ அங்க ஒரு போலீஸ் வராரு. அப்போ ஆலி, ஐயா ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பயத்துல அந்த போலீஸ்காரர்கிட்ட கண்ட மாதிரி உளர்றா. அந்த நேரத்துல போலீஸ்காரருக்கு ஒரு போன் வருது. அந்த ஹாட் ஐஸ் கில்லரை கண்டுபிடிச்சோம், உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆலிய சேவ் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த ஃபேக்டரிக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண 2 போலீஸ் ஆபீசர் வந்தாங்கல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஆலி கிட்ட என்ன நடந்துச்சு கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் இனிமேல் பயப்பட தேவையில்லை, நாங்க அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சிட்டோம், அவன் காருக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆலி ஓடி போயிட்டு அந்த காருக்குள்ள பாக்குறா. அங்க இருந்தது ஜே. டேய் நீங்க என்னடா இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, சைக்கோ கில்லர் எங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் தான் அந்த சைக்கோ கில்லர், இவன் தான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்போ ஜே ஆலி கிட்ட, உன்னை காப்பாத்ததாண்டி அந்த சைக்கோ கில்லர் கிட்ட சண்டை போட்டேன், ஆனா நீ என்னை நல்லா வசமா மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டல, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜேய அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு உண்மையை சொல்லு, நீ தான் அந்த கொலைகாரன், நாங்க அந்த ஃபேக்டரியில ஒரு ரிங்கு கண்டுபிடிச்சோம், இது ஒண்ணுதான் பாருன்னு ஜே கிட்ட கேக்குறாங்க. நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, இது என்னோட ரிங் இல்ல அப்படின்னு ஜே சொல்றான். இன்னொரு பக்கம் ஜேவை நம்ம நல்லா மாட்டி விட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட ஆலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. அங்க உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, ஜே கொலைகாரன் இல்ல, அவனை இப்பவே ரிலீஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, அவன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு ஜேக்கு சப்போர்ட்டா ஆலி பேசிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு எலக்ட்ரிஷியனை காமிக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிஷியனும் ஆலி கிட்ட, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ண மாதிரி இருக்கே, ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு ஆலிய கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு ஆலி, எத்தனை பேர் தான் இன்னும் இப்படி வருவீங்க, நான் நைட்டு தான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் உள்ள விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்காரி வெளியே வரா. வந்து ஆலி கிட்ட, உனக்கு எப்படி ஜே தெரியும், இனிமேல் அவன் கூட பேசக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த போலீஸ்காரி ஆலிய மிரட்டிட்டு இருக்கா. அந்த நேரம் கரண்ட் போகுது. அந்த போலீஸ்காரி உள்ள போயிருதா. வெளியே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த போலீஸும் ஆலியும் டார்ச் அடிச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் பொண்ணு, இங்க யாருமே இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து வந்து அந்த சைக்கோ கில்லர் அந்த போலீஸ கொடூரமா குத்தி கொலை பண்றான். இத பார்த்த ஆலி, என்னடா இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு அங்க இருந்து அவங்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. வழியில அந்த போலீஸ்காரிய பார்த்து, நான் சொன்னேன்ல அவங்க வந்துருவான்னு, நீ நம்புனியா, இங்க பாரு அவன் வந்துட்டாண்டி அப்படின்னு அந்த போலீஸ்காரி கிட்ட சொல்லிட்டு ஓடி போறா. இன்னொரு பக்கம் ஜேவ சவுண்ட் கேட்ட உடனே அந்த போலீஸ்காரன் அந்த ரூமுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு இவன் வெளியே வரான். அப்போ இவன் முன்னாடி வந்த அந்த சைக்கோ கில்லர் இவனையும் கொடூரமா கொலை பண்றான். இப்போ இந்த சவுண்ட் கேட்டுட்டு ஆலி ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை பூட்டுறா. ஜேவ கொலை பண்ண அந்த சைக்கோ கில்லர் பக்கத்துல போகும்போது ஆலி பக்கத்து ரூம்ல தான் இருந்திருப்பா போல. அங்க இருந்து அந்த மிரர் வழியா ஷூட் பண்ணி அந்த சைக்கோ கில்லரை அங்க இருந்து பயந்து ஓட வச்சுட்டு ஜேவை காப்பாத்துறா. பரவாயில்லையே என்னை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு ஜே ஆலிய மன்னிச்சுட்டு அவளை கூட்டிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறான். அப்ப வெளியே ஒரு கார் ஏத்த வருது. அப்போ ஆலிய ஜே காப்பாத்தி, நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்ன காப்பாத்திருக்க, இது லவ் தான ஜெசி அப்படின்னு ஆலிய கிஸ் பண்ண போறான். அப்போ தூரத்துல இருந்து அந்த சைக்கோ கில்லர் மறுபடியும் பாத்துருதான். நாங்க ஒண்ணு சேர்றது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதடா அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் ஜேவும் ஆலியும் எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம சிவாஜி படத்துல காருக்குள்ளேயே இருந்து படம் பாக்குற மாதிரி ஒரு சீன் பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் காருக்குள்ளேயே இருந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜேவும் ஆலியும் போயிட்டு ஒரு வேன்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த சைக்கோ கில்லர் வரான். அங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே கப்புள்ஸா இருக்காங்க. அதை பார்த்த சைக்கோ கில்லர் செம்ம டென்ஷன் ஆகுறான். உங்க எல்லாரையுமே கொல்றண்டா அப்படின்னு அந்த சைக்கோ கில்லர் போற வழி எல்லாத்துலயுமே கொலை பண்ணிக்கிட்டே போறான். அங்க வேனுக்குள்ள ஆலியும்
ஜேவும் நான் இப்படி ஒரு சந்திப்பை எதிர்பார்க்கவே இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை லவ் பண்ணலான்னு தோணுது. ஆனா இந்த சைக்கோ கில்லர் கிட்ட நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு 2 பேரும் அவங்க ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த வேனுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது சைக்கோ கில்லர் கண்டுபிடிச்சு வந்துருதான். அந்த வேனோட பின்னாடி டோர ஓபன் பண்ணி அந்த பையனோட வாயிலேயே ஒரு வாளை சொருகி கொடூரமா கொலை பண்றான். அதை பார்த்து கத்துன ஒரு பொண்ணையும் ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை பண்றான். இத பார்த்த எல்லாருமே பயந்து போயிட்டு அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ கில்லர் கண்ணுல படுறவங்க எல்லாத்தையுமே ஜாலியா கொலை பண்றான். அப்ப ஆலியும் ஜேவும் நம்ம தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தோம், நம்ம தான் இதை ஆரம்பிச்சோம், நம்ம தான் இதை முடிக்கணும் அப்படின்னு லூசுத்தனமா ஜேவை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு அந்த சைக்கோ கில்லரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப ஜே நம்ம அந்த சைக்கோ கில்லரை அட்டாக் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஆலி அவ கையில வச்சிருந்த ஸ்ட்ராவ் எடுத்து கொடுக்குறா. உன்னைய வச்சுக்கிட்டு நல்லா சண்டை போட்ட மாதிரி தான், இதெல்லாம் பத்தாது, நமக்கு ஒரு பெரிய வெப்பன் தேவைப்படுது அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த ஒரு வாள் எடுக்கிறான். ஏண்டா இப்ப ஜோடியா சேர்ந்து என்ன கொலை பண்ணவா பாக்குறீங்க அப்படின்னு அந்த சைக்கோ கில்லர் வந்து இவங்க 2 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்றான். ஜேவை அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்து ஆலி ஒரு பெரிய ட்ரம் எடுத்து அவன் தலை மேலேயே போட்டுருதா. அந்த சைக்கோ கில்லர் திரும்பி ஆலிய கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து ஜே அந்த வாளை வச்சு அந்த சைக்கோ கில்லரை குத்தி கொலை பண்றான். ரத்தத்தை பார்த்த உடனே ஆலி அந்த சைக்கோ கில்லர் மேலேயே வாந்தி எடுத்துருதா. அதுக்கப்புறமா அந்த மாஸ்க்குள்ள யார் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அவன் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் அங்க போலீஸ்லாம் வந்து அந்த சைக்கோ கில்லர் பாடியை எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரி மறுபடியும் வரா. ஆல்ரெடி இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜே கிட்ட அந்த போலீஸ்காரி ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. இப்போ மறுபடியும் வந்து நல்ல வேலை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, வா பேபி இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஜேவை அந்த போலீஸ்காரி கூப்பிடுவா. ஆனா இங்கேயோ ஆலிக்கும் ஜேவுக்கும் ஒரு பெரிய காதல் கதையே ஓடிருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் பிரிய மனசே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஜே சரி நான் கிளம்புறேன், நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரி கூடயே போயிருதான். ஆலியும் ரொம்ப வருத்தத்தோட அவளுடைய வீட்டுக்கே போறா. அங்க போனதுல இருந்து ஒரே ஜே ஞாபகமா தான் ஆலிக்கு இருக்கு. அப்போ ஆலி ஜேவை தேடி போகிறா. அப்போ அவளுக்கு ஒரு போன் வருது. அது அந்த சைக்கோ கில்லர் தான். உனக்கு ஜே வேணும்னா உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு ஆலிய கூப்பிடுறான். ஆலியுமே நம்ம லவ் தான் முக்கியம் அப்படின்னு ஜேக்காக அந்த இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே செத்து போன அந்த சைக்கோ கில்லர் மாதிரியே ஒரு மாஸ்க் போட்டுட்டு இங்கேயும் ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறான். அப்போ அந்த மாஸ்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் வேற யாரும் இல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எலக்ட்ரிஷியனா இருந்தாம்ல அவன் தான். டேய் நீயா அப்படின்னு ஆலி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரியும் அங்கதான் இருக்கா. என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரையும் அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணான்ல, ஆனா இந்த போலீஸ்காரியை மட்டும் விட்டுட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூடயே இரு அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த போலீஸ்காரியும் அந்த சைக்கோ கில்லருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஆயிட்டாங்க. டேய் நீங்க 2 பேரும் மட்டும் கப்புள்ஸ் ஆகலாம், நாங்க கப்புள்ஸ் ஆக கூடாதா அப்படின்னு ஆலி அவங்க 2 பேரையும் பாக்குறா. அப்போ அந்த சைக்கோ கில்லர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜேவையும் ஆலியையும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஜே அவனோட ஆயுதத்தை எடுத்து அந்த சைக்கோ கில்லரை கொலை பண்றான். இங்க ஆலியும் அந்த போலீஸ்காரிய அடி அடின்னு போட்டு அடிச்சு இவளும் கொலை பண்ணிருதா. கடைசியில ஆலியும் ஜேவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஆலி கஷ்டப்பட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கா. ஜேவும் ஆலியும் பெஸ்ட் கப்புள்ஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்துறாங்க. படத்தோட கடைசியில ஆலியோட ஃப்ரெண்டு இவளுக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஒரு வழியா எப்படியோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஆலியோட ஃப்ரெண்டு பயந்து போய் பயங்கரமா கத்துறா. அப்படியே போன் கட் ஆகுது. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. லவ் பண்ற கப்புள்ஸுக்கும் சரி, ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த படம் நல்லா இருக்கும். ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கே பயமா தான் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.